கணவருடன் கோபித்துக் கொண்டு பல மாதங்களாக தாய் வீட்டிலேயே இருந்த மனைவி சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வரச் சென்ற கணவர் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடியும் மறுத்த மனைவி கணவனின் டார்ச்சரை தாங்க முடியாமல் மனைவி செய்த பயங்கரம். கணவனுடன் மனைவி வாழ மறுத்தது ஏன்? நடந்தது என்ன? விடிஞ்சும் விடியாமலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண் ஒருத்தங்க பதற்றத்தோட போயிருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க என்னமாச்சு, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணுமில்ல சார், நான் என்னோட கணவரை கொன்னுட்டேன்னு சாதாரணமா சொல்லி அதிர வச்சிருக்காங்க அந்த பெண். திருவண்ணாமலை மங்கலம் பக்கத்துல உள்ள ஜம்போடைங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் பச்சையப்பன். இவரோட மனைவி துர்கா. இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 9 வயசுல ஒரு மகனும் 7 வயசுல இன்னொரு மகனும் இருக்காங்க. லாரி டிரைவரான பச்சையப்பனுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. துர்கா மங்களத்துல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பச்சையப்பன் ஒழுங்கா வேலைக்கு போகாம குடியும் கும்மாளமுமாகவே இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, பிள்ளைங்களோட கல்விக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவாராம். மனைவி காசுல மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகலை பண்ணியிருக்கார் கணவர் பச்சையப்பன். இதுக்கிடையில மனைவி துர்காவோட நடத்தை மேல பச்சையப்பனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடி போதையினால வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களா மனைவியோட நடத்தை மேல சந்தேகப்பட்டு பச்சையப்பன் சண்டை போட்டு இருக்கார். இதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு கணவன் வீட்டில இருந்து வெளியேறின துர்கா தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கடந்த 2 மாசமா தாய் வீட்டுல இருந்த துர்காவுக்கு பச்சையப்பன் போன் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா துர்கா அந்த போனை அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால கடுப்பாகி மாமியார் வீட்டுக்கு போய் துர்கா கிட்ட தகராறு பண்ணின பச்சையப்பன் தன் கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா இனிமே உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு துர்கா திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு துர்கா தன்னோட அம்மா கூட பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போன பச்சையப்பன், என் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொன்ன நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி மனைவி துர்காவை அடிக்க பாஞ்சிருக்கார். அப்போ கோபத்தோட உச்சிக்கே போன துர்கா கணவன் பச்சையப்பன் கழுத்துல போட்டிருந்த துண்டால அவரோட கழுத்தை வெறி கொண்டு நெரிச்சிருக்காங்க. பச்சையப்பன் ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போட்டிருந்த துண்டாலேயே அவரோட கழுத்தை நெரிச்சதுல சுருண்டு விழுந்திருக்கார். உடனே அங்க இருந்தவங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த பச்சையப்பனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவரை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் பச்சையப்பன் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. மருத்துவர்கள் கணவன் உயிரிழந்துட்டதா சொன்னதும் பதறிப்போன மனைவி துர்கா நேரா ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சு நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு கணவனை கொலை செஞ்ச மனைவி துர்கா மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறையினர் அவங்கள அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா உயிரிழந்துட்டாரு, அம்மாவும் கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்பாவியான 2 மகன்கள் தான் பெற்றோர் ஆதரவு இல்லாம பரிதவிக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்காங்க. சந்தேகத்தால கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சண்டை ஒரு குடும்பத்தையே சிதைச்சு சின்னாபின்னமாக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம்.